ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நினச்சி நிறைய பயம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்னி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பயத்துலேருந்து வெளியே வரணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்ட் இருந்தால் தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3-4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பெயின் ரிலீஃப், சிம்டம் ரிலீஃப் கொடுக்கணும். அடுத்தது வந்து டிசீஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். இந்த பெயின் ரிலீஃப், சிம்டம் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு குறுகிய காலத்துக்கு ஒரு ஸ்டீராய்ட்ஸை லோ டோஸில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்துட்டு பேஷண்ட் டு பேஷண்ட் வேரியேஷன் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க போகிறதில்ல. நோயோட தீவிரத்தை பொறுத்து தான் நாங்கள் கொடுப்போம். அடுத்தது டிமான்ஸுங்கிற மருந்துகள் கொடுப்போம். இந்த டிமான்ஸுங்கிற மருந்துகள் தான் முக்கியமான மருந்து, உங்களோட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து.